Hello everyone, welcome back to my channel. It's again with a new content. So let's start a new lesson. Tennyson's Alfred Lord Tennyson's Ulysses. Ulysses is written by Alfred Lord Tennyson. So let's start one by one. Ulysses is a dramatic monologue about an aging hero who is struggling to find meaning in his life after returning home from many years of adventuring. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக்னா ஒரு நிமிஷம் ட்ராமாட்டிக் மோனோலாக்னா டைப் ஆஃப் போயம் விச் இஸ் ஸ்பீச் நரேஷனில் இருக்கிறது தான் வந்து ட்ராமாட்டிக் மோனோலாகுன்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அட்வென்ச்சர்னால் சாகசம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிட்டன் ஆகிறாரு அவரோட வீட்டுக்கு. ஸ்பீக்கர் யுலிசஸ் நாஸ்டால்ஜிக்கலி ரீகால்ஸ் his many adventures and his friends he made during the travels. அவர் பயணம் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரு மெமரிஸ் நாஸ்டாலஜிக்னா சென்டிமெண்டலான மெமரிஸ் அதுக்காக ஏங்குறாரு அவர். அந்த தோஸ் டேஸ் வந்து ரிட்டன் பேக் வராதா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து he longs for the days when he felt truly alive and says that he is now merely existing, not living. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நாட்களுக்காக ஏங்குறாரு. அதே சமயம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாட்களுக்காக ஏங்கும்போது அதே மாதிரி அவரோட லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டே போகுது. நான் சாகிறது என் கண்ணு முன்னாடி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக என் நாட்கள் வந்து டிகே ஆகிட்டே வருது அப்படின்றாரு. நெக்ஸ்ட், Ulysses is determined to set out one final adventure before he dies and urges his friends to join him. ஸோ யுலிசஸ் வந்து கடைசியாக டிகே ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டெட் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு அட்வென்ச்சர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணுறாரு. அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. He knows it will be difficult but believes that it is better to die trying to do something great than to sit and wait for death in boredom. ஸோ என்ன சொல்ல வர்றாரு, டெத்து எப்போ வரும்ன்றது காத்து நிற்கிறதுக்கு நம்ம எதாவது அட்வென்ச்சர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஓகே இதுதான் நம்மளோட மீனிங்ஃபுல்லான லைஃபு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து சந்தோஷமாக செத்து போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கார் போல். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன்ஸோட யுலிசஸ் போயம். ஸோ we can come again in the next new content with the literature summaries in the new world. Thank you. Bye bye.